வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் தாங்க. கத்திரிக்காய் சாம்பார், கோஸ் பொரியல், பீட்ரூட் தேங்காய் போட்டு பொரியலுங்க. பாருங்கள், நம்ம சாம்பாருக்கு ஒரு குக்கரில் பருப்பு, வெந்தயம், பெருங்காயம், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, புளி, பூண்டு, கத்திரிக்காய். நான் புளி கரைச்சி ஊற்ற மாட்டேங்க, இதுலேயே சேர்த்துருவேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு. அது 5 விசில் விட்டு எடுக்கணுங்க. அப்புறம் இந்த பாருங்கள், ரைஸ் வெந்துட்டுருக்கு. இப்போ அந்த பருப்பு நல்லா 5 விசில் வெந்து வந்ததுக்கப்புறமா நல்லா கடைஞ்சிக்கிட்டு, இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா போட்டுட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பும் சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா நம்மளோட கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுங்க. இப்போ அந்த கத்திரிக்காய் சாம்பார் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த குக்கர்லேயே கொஞ்சம் பருப்பு இருக்குது. அதுலேயே வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோஸும் அது கூட சேர்த்து ஒரு 2 விசில் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் தாளித்தோன்னா நம்மளோட கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுங்க. அதை பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் சாம்பார் நல்லா கொதித்து வந்துருச்சு. மார்னிங்க்கு டிஃபனும் இதே சாம்பார் தாங்க. தோசை ஊற்றிட்டு இந்த சாம்பாரை வச்சுக்கலான்னு இருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம கோஸ் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு தாளித்து கலந்து வச்சுருக்கேன். பீட்ரூட் பொரியலுக்கு தேங்காய், காஞ்ச மிளகா, பூண்டு, சீரகம் அரைச்சி இந்த பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் அதே குக்கரில் சேர்த்துட்டு வெங்காயம், பீட்ரூட்டு, கடுகு, உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டிட்டு அது விசில் விட்டுட்டு நம்ம இந்த தேங்காய் நல்லா பொடி பண்ணி போட்டு கலந்து விட்டுட்டோன்னா நம்மளோட பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுங்க. இந்த பாருங்கள், டிஃபனுக்கு தோசை ஊற்றியாச்சு. தோசை, நம்மளோட கத்திரிக்காய் சாம்பார் தாங்க மார்னிங் டிஃபனுக்கு. அப்புறமா வாங்க இன்றைக்கி நம்ம என்ன லஞ்ச் பண்ணியிருக்கோன்னு பார்த்துக்கலாம். ஒயிட் ரைஸ், கோஸ் பொரியல், கத்திரிக்காய் சாம்பார். நான் சாம்பார், பொரியல், பீட்ரூட் பொரியல் எல்லாமே அந்த ஒரே குக்கரில் தாங்க பண்ணியிருக்கேன். இதை மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு வெசில்ஸ்லாம் கொஞ்சம் சேவ் ஆகும். ரசம், இந்த பாருங்கள், பீட்ரூட் தேங்காய் போட்டு பொரியல். வாங்க லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம் என் பையனுக்கு. பாருங்கள், கத்திரிக்காய் சாம்பார், ரைஸு, பீட்ரூட் பொரியல், அப்புறமா கோஸ் பொரியலுங்க. இன்றைக்கி இது தாங்க லன்ச்சு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.